ஆளை பாரு. ஏண்டி ஒரு பொம்பளைன்னா உள்பாட கட்டணுமா இல்லையா? சரி அதை விடு. ஆள் பார்க்குறக்கே ஒரு திரிசா இருக்கே. முதல்ல எந்த ஊர் சிரிக்கி நீ முதல்ல? ஏண்டி ஏய் ஃபாரினா? ஃபாரினா எந்த கண்ட்ரி? இன்னும் மைக்கு தேடுது சரி அதெல்லாம் கிட்டேன். ஃபாரின் கண்ட்ரிங்கிறியா? எந்த கண்ட்ரின்னு? வெளிநாடு. அதான் வெளிநாடு. எந்த ஊர்? ஃபாரின். ஃபாரின். மை நாடு. ஓகே. மை நாடு இஸ் புலியால் வார சந்தை. நாடு அப்போ ஊருனா? ஊரு பக்கத்தில் சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான். ஓகே சரி அதெல்லாம் சரிதான். பேர் என்ன முதல்ல? மை நேம் இஸ் எனக்கு தமிழ் குஞ்சு தான் தெரியும். சரி தமிழ் தெரியட்டும். எஸ். பேர் என்ன முதல்ல? எனக்கு தமிழ். மை நேம் இஸ் சுனிதா. சுனிதா. எஸ் நல்ல பேர் தான். எங்கள் நாட்டிலே சுருக்கி சுனின்னு கூப்பிடுவாங்க. சுனின்னு சுனின்னு. எஸ். அப்பா அம்மாலாம் இருக்காதா இல்லையா? ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அப்படியா? எஸ். உங்கள் அப்பா பேர் என்ன? மை ஃபாதர் வெதர் பண்ணி. அப்பா பேர் வெதர் பண்ணி. சூப்பர் பேர். அம்மா பேர் என்ன? அந்த அக்கோ திரும்பிட்டு சிரிக்குது. நீ திரும்பிட்டு சிரிக்காம நேராக பார்த்து சிரித்தா. ஆமாம் அம்மா பேர் என்ன? மதர் நேம் இஸ் மஞ்ச புஞ்சை. என்னது? மஞ்ச புஞ்சை. உன்னுடைய பெரிய இளவு புஞ்சாய போச்சே. இளவு புஞ்சை எங்கள் பெரியப்பா பேரு. ஏய் கிறுக்கு புஞ்சா நீ? கிறுக்கு புஞ்சை எங்கள் பெரியம்மா பேரு. இந்த பாரு லூசு புஞ்சை தலைமா பேசாத. லூசு புஞ்சை என் தாய் மாமா பேரு. உன்னோட பெரிய இம்ச புஞ்சாய போச்சே. இம்ச புஞ்சை எங்கள் அத்தை பேரு. ஐயா உன்னோட பெரிய வென புஞ்சாய போச்சே. வென புஞ்சை எங்கள் சித்தப்பா பேரு. ஃபேமிலியா புஞ்சா ஃபேமிலியா? எஸ். எங்கள் சித்தி பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? மொகர புஞ்சை. சித்தப்பா பேரு? அதான் சொன்னீங்களே முதல்ல, அந்த புஞ்சை தான். அந்த புஞ்சை. மை ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. எங்கள் தாத்தா பேர் என்ன தெரியுமா? என்னது? எங்கள் தாத்தாக்கு இவங்கெல்லாம் சிரிக்க தெரிஞ்சா கோவம் வந்துடும். அப்படியா? எஸ். எங்கள் தாத்தா பேர் என்னப்பா? கேன புஞ்சை. சூப்பரு. தாத்தா பேர் கேன புஞ்சை, பாட்டி பேர் கிறுக்கு புஞ்சை. ஒரு புஞ்சை ஃபேமிலி தான். ஏன் புஞ்சை ஃபேமிலி? ஏன்? எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். ஓஹோ. புஞ்சை இல்லாத நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். ஓஹோ. அதனால் புஞ்சை அடைமொழியாக சுருவி ஆச்சு. ஓஹோ. கேன புஞ்சைனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுக்கு விளக்கம் இருக்கு. என்னது? எங்கள் தாத்தாவோட தாத்தா பேரு கேசவமூர்த்தி. கேசவமூர்த்தி. அதனால் கேனாவை தூக்கி எடுத்தாச்சு. சரி. அடுத்தது நான் கேன அந்த நே இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். நேசமணி தான் அவரோட அப்பா பேரு. ஓஹோ. அதனால தான் கேன புஞ்சை. ஓஹோ. இதுக்கு இப்படி விளக்கம். நன்றி. நம்ம எது பேசினாலும் தப்பாக பேசுறேன்னு காலையில் யாரும் பேசிடக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துடணுமா இல்லையா? மை ஃபேமிலி இஸ் எங்களுக்கு வரலாறு இருக்கும். வரலாறு? எஸ். ஹிஸ்ட்ரி இருக்கும். எங்கள் அப்பா பிறந்தது ஃபாரின்ல. ஓ. அவர் எந்த நாடு தெரியுமா? அவர் எந்த நாடு? அவர் தேவக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டு. ஓகே ஓகே. எங்கள் அம்மா பக்கத்தில் இங்கே கிராமம். எந்த ஊரு? அமெரிக்கா. டவுன் பஸ்ஸில் போயிடலாம். அவங்கெல்லாம் விட்டு இங்கே எதுக்கு வந்தீங்க? காவலுக்கு போகணுன்னு சொல்லி நம்பிராஜன் அப்பா கால் பண்ணார். அதனால தான் இங்கே வந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கோம். ஓஹோ. எப்படி வந்த ஆள்? நாங்கள் ஃபாரின்லேருந்து எப்படி வந்தோம்? ஆமாம் ஆமாம். புலியால் அங்கேருந்து சந்தையிலேருந்து இப்படி வந்துச்சுன்னா ஏரோப்ளேனில் வந்துச்சு. ஏரோப்ளேன் வந்துச்சா? ஏரோப்ளேன். உங்களெல்லாம் போட்டது கிரக புஞ்சை. வாவ். இவர் யார் தெரியுமா? இவர் யாரு? இவர் தான் எங்கள் சித்தப்பா பையன். இவர் பேர் என்ன? கிரக புஞ்சை. நல்ல வேலை மொத்தத்தில் இது நெளிவு புஞ்சைன்னு கேட்காம. என்ன எல்லாம் சிரிக்குது? எங்கிட்ட இந்த சிரிப்பு சத்தம் கேட்கறது தான் மனசு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு ரொம்ப சந்தோஷமான சீன் என்னென்னா, ஒரு சில ஊருக்கெல்லாம் போனோம்னா இந்த நந்தவன சீன்லாம் பார்த்தோம்னா ஏதோ நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உட்காந்து பார்க்குறதுலாம் ஆளு இருக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த பப்பு டான்ஸ் முடித்தோன்னு கிளம்பிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லாமல் அப்படி சிரிச்சுக்கிட்டே உண்மையிலே உங்கள் அத்தனை பேருக்கும் மறுபடியும் ஏன் சார்பாக ஒரு கைத்தட்டலோன்னு ஒரு நன்றி. ஏன்னா அந்த அதை விட எங்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறது யார் காரணம்னா
இந்த டீ கொடுக்குற குடும்பத்தார்கள் தான். ஆமாம், உங்களுக்கு மனமார்ந்த தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி. ஆமாம், நீங்கள் டீ எப்படி 3 கொண்டாந்து கொடுக்குற? உண்மையிலேயே இந்த டீ கொடுக்கறதுனால சுறுசுறுப்பு. நான் கூட டீ இல்லைன்னொன்னே எனக்கெல்லாம் பாதி உசுரே போயிடுச்சு. கும்பாபிஷேகம் அது வேறு இல்லைன்னா இன்னும் கும்பல் வரும், இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் யார் விட்டுட்டு போனால் கூட நான் இருக்கேன்டான்னு சொல்லி படுத்திருக்காரு பாருங்க. வாயை போட்டு புரிய ஜாலியாக படுத்துட்டார் அவர். என்ன வேணும், என்ன காரணம்? மிருதங்காரன் மைக்கு கிடைச்சிருச்சுன்னு எது வேணாலும் பேசக்கூடாது. தூங்குறவர் எப்படி நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? அப்ப முழிச்சிருக்கவங்கள நம்பிக்கை இல்லாதவளா? எப்படிங்க சொல்றீங்க? எல்லாம் நல்ல பாட்டியா இருக்காங்க, நாடகத்தை சிறப்பா பண்ணிடுவாங்க, சரி அதான் நம்ம ரெஸ்ட் எடுப்போம்னு எடுக்கிறேன். இவங்க எல்லாம் முழிச்சிருக்கவங்கள கலாணி பேர் ஏதாவது கோக்குமாக்கு பண்ணி போடுவாங்க, அதனால முடிச்சுக்கிட்டு இருக்க. ஓ, இதுல இது வேற இருக்கா? அப்ப டீ கொடுத்துக்கிட்டு நம்மளை பாக்குறவங்க பரவாயில்ல, இருக்கட்டும். இருந்தாலும் காவலுக்கு போனோம். எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தா, அவளை பார்ப்பான், அடுத்த விஷயத்தை அவள்கிட்ட பேசுவோம். அடியே அடியே நல்லா இருக்கியாடி? ஹாய். ரொம்ப அழகா இருக்கடி. தேங்க்ஸ். சரி, எனக்கு இருக்குடி. அறிவு கடவுளை கீழே விடுறி. எடி வந்தோடனே பாவடை தூக்குற. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ ஏன் இப்படி ஒரு உள்பாடு வாங்கி கட்ட முடியாது உன்னால? கட்ட மாட்டேன். ஏன்? உள்பாடை கட்டினா குலசாமிக்கு ஆகாது. என்ன குலசாமி உங்க சாமி? கடப்பாறை முருகன். எங்க இருக்காரு அவரு? கடப்பாறை முருகன். அவரு கவுந்தடிச்சு படுத்துட்டார். நல்ல பொம்பளடி வந்துட்டு ஆட்டிக்கிட்டு என்னையும் பாருங்க, எவ்வளோ 200 ரூபா எடுத்து வச்சிருங்க. இந்த 5 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, போக மாட்டாங்க. 200 ரூபா இன்னைக்கு வருது, வாங்குறது முடிவு ஆயிடுச்சு. அப்பெல்லாம் கடை தூங்க மாட்டாங்க அவங்க. தூங்க மாட்டேங்க தானே? அடிச்சுக்குமா, எனக்கு ஒரு நம்பிக்கை. தெரியுமா என்ன விஷயம்? எனக்கு மிருதக்காருக்கு ஒரு போட்டி. என்ன போட்டி? அவங்க 5 பேரும் தூங்கிட்டாங்கன்னா நான் அவருக்கு 100 ரூபா கொடுக்கணும். அப்படியா? 5 பேரும் முடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க, அங்க இருந்து 200 ரூபா எனக்கு வரணும். அப்படியா? இப்ப சொல்லு, அவங்க தூங்கணுமா முடிச்சிருக்கணுமா? முடிச்சுக்கிட்டு இருக்கட்டும். சூப்பர்மா. தூங்கிட்டேலாம் நீங்க 5 பேரும் எங்களுக்கு 500 ரூபா கொடுக்கணும் தெரிஞ்சுங்க. ஏங்க, நீங்க கொடுக்குற 300 ரூபாய்க்கு அவங்க 5 பேரும் தூங்க வைக்க பாக்குறீங்களா? ஆமா, இவ்வளவு இம்புட்டு அழகா இருக்கியே, இதுக்கு என்ன காரணம்? என் கூந்தல் இவ்வளவு அழகா இருக்கிறது என்ன தெரியுமா? கூந்தல் இவ்வளவு நீளமாக இருக்கிறது, இவ்வளவு கருமையாக இருக்கிறது என்ன காரணம்? என் கூந்தல் மட்டும் இல்ல, எல்லார் கூந்தலும் இப்படி கருமையா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான். என்ன காரணம்? காலையில சேக்கா போட்டு குளிக்கணும். சேக்காவா? சேக்கா தோல். சியாக்கா மீரா சேக்கா தோல் இருக்கு பாத்தியா, அது போட்டு குளிக்கணும். மதியானம் கிளினிக் பிளஸ் ஷாம்பு போட்டு குளிக்கணும். நைட்டுக்கு கழட்டி அங்கிட்டு மாட்டி ஒட்டணும். அப்ப ஒட்டு முடியா? ஒட்டு மசரை வச்சுதான் உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஆமா, மேடையெல்லாம் இவ்வளவு நல்ல அழகாக இருக்கிறது, இது என்ன காரணம்? என்ன தடவி நாய் இருடி ஏதோ புஷ்ஷுன்னு சவுண்டு வருது. ஃபேன் ஓடுதா? ஐயா, இதை கொடுங்களேன். அது அவர் மைக்கு. அது ரொம்ப நேரமா ஒரு பக்கெட்டு வேர்க்குதுரி. என்ன பண்ண போற? சீச்சி. ஏய், என்னடி தொப்புள்ள காமிச்சோன்னு ஆப் ஆயிருச்சு. என்னதுல பவர்? சரி, அம்மா நம்மலாம் எங்க போறோம்? நம்மலாம் காட்டுக்கு போறோம்டி. ஏய், காட்டுக்கு நான் வரல. ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்க பெரிய பெரிய மிருதங்கம்லாம் இருக்குமா? மிருதங்கம்லாம் இங்க தான் இருக்கு. இந்த மிருதங்கம். ஏய், சிங்கம் இருக்குமா, கரடி இருக்குமா, புலி இருக்குமா, சிறுத்தை இருக்குமா? ஆமா. யானை இருக்குமாண்டி? ஆமாண்டி. இந்த மிருகம்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நம்ம மட்டும் தான் போறோமா? பள்ளியம்மா வராங்க. தலைவி? ஆமா, அவங்களுமா வர்றாங்க. அவங்க வந்தா நல்லா இருக்கும். அவங்கள பார்க்க தாண்டி கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்ல இருந்து நான் கிளம்பி வந்திருக்கேன். அப்படியாடி? நான் 5000 கிலோமீட்டர் வந்திருக்கேன்டி. அதனால அம்மா கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமா? வள்ளியம்மா. வள்ளியம்மா. அக்கா டீ 1, அக்கா டீ 2, 3. வள்ளியம்மோட சேர்த்து 3. வள்ளியம்மா வந்து பாடணும். அதனால டீ ஒரு 5 டீ தூக்க மாத்திரை. ஐயா, நீங்க 5 பேரும் தூங்க விடாம இருக்க மாட்டீங்க. நீங்க 5 பேர் டீ குடிக்காதீங்க. 5 பேர் டீ குடிக்காதீங்க விடியற வரையும். ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே, ஒரு சங்கீதம் நானும் பாட வந்தேனே, முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மலை தேடி இவன் செஞ்சோர பட்டு வச்சாயும் போது
மண்ணிடம் மயங்குது சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை கிட்டிட சித்திரை வந்தது மலை தேடி ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நானும் பாட வந்தேன் உன்னை என்னும் பொழுது நாடும் உண்டாகுது ஆசை என்னும் மலைகள் என்னை பந்தாடுது கட்டி விழி அசைவில் காதல் தேரோடுது காதலில மயில்கள் எங்கே நீராடுது நான் உனக்கெனவே பிறந்தவள் நீ தொடவே மலர்ந்தவள் உன்னருகே இருக்கையில் உன்னுலகம் தெரியுது விருந்துன்னை அழைக்கிறதே விரைந்தே வா மனம் தரும் பூவிது மண்ணிடம் மயங்குது முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை சித்திரை வந்தது மலை தேடி ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே ஏய், வடிவேல் மாதிரி ஆடி நிக்கிறேன். முகரையும் மூஞ்சியும் பாரு வணக்கம். பொம்பளைய பாரு பொம்பளைய ஹலோ. நீலா ஒரு ஏய், அடியே, வீணா பட செருக்கி ஏய், பாவடை கீழே ஊரே உன்னை பார்த்து சிரிப்பா சிரிக்குது இந்த 5 பேர் தான் சிரிக்க வைக்கிறேன். முக்கரை கட்டை பாரு முகரை கட்டை இங்க திரும்ப அஞ்சு பேரையும் சிரிக்க வைக்கிறியா? இந்த 5 பேர் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதா ஏய் கூப்பிடுறாரு மிருதாங்க இருப்போம். தூக்க மாத்திரை கொடுத்துறேன் இங்க வா. ஐயோ இவளுக்குமா இது வேற தூங்க விடாம இருக்க மாட்டாங்க. என்னடி இது? என்னங்க? சே, சே. யா, இங்கிட்டு வா. இங்கிட்டு போனி ஏய் வாடிங்க முதல்ல என்ன சிற்பி இதை எதுக்கு வர? சுதி ஆமா. சேர்க்கிறாரு. பெரிய ரவிவர்மா இவர் செதுக்குடாருன்னா அப்படியே சில வடிவமா இப்ப வந்து என்ன பண்ணிட்டீங்க? முகரையும் மூஞ்சியும் பாரு இந்த வாகனம்லாம் ஆப்பிலையும் ஆக்க மாட்டீங்க இன்னைக்கு. இந்தடி அத ஏதோ பிள்ளை உர கிருண்டே இருக்குது எதை சாப்பிட்டுன்னு தெரியல எங்கடி உள்பாவட டவுசரோட வந்திருக்க நீ எதுக்கு வந்தீங்க உள்பாட கட்ட மாட்டேன். ஏய் எதுக்கு இங்க வந்தேனே காவலுக்கு. காவலுக்கு தானே வந்த ஆமா. காவலுக்கு நீ இப்படி வந்தா கூட்டி போக மாட்டேன் உள்பாவட கட்டிட்டு வந்தா கூட்டி போவேன் உள்பாட கட்டுக்கு உள்ளுவாட கட்டல ரேட் எவ்வளவு தெரியுமா விக்குது? என்ன ரேட் விக்குது ஏய் ஏய் 7 பார்ட் 350 என்ன ரூபாய். ரேட் ஈட்டுன்னு பேசுற விலை விலை ஆ. 7 பார்ட் 350 ஏய் ரூபாய். 7 7 பார்ட். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எந்த பொம்பளைக்கு வாங்கி கொடுத்தியா நீ 8 பார்ட் எத்தனை தெரியுமா? எத்தனை 8 பார்ட் எவ்வளவு? அது 450 ரூபாய். ஆ. திரும்பி பார்த்தேன். ஆ. மணப்பாறை மாட்டு சந்தையில 3 டவுசர் ஏறுவே மாட்டு மணப்பாறை மாட்டு சந்தையில மாடு தானடி இருக்கும் ஆ, இது- அந்த சந்தைக்கு மாடு வாங்க போனி டவுசர் வாங்க போனியா சைடுல சைக்கிள்ல வித்துக்கிட்டு இருக்காங்க. சரி. 3 டவுசர் 100 ரூபான்னு வாங்கினேன். பாவடைய கீழே விடு ஒன்னும் போட்டேன். கீழே விடு சே அசிங்கமா பேசாங்க. ஏய் பாவடைய கீழே விடு விட்டேன். மரியாதையா இந்த பாவடைக்கு ம். வேண்டவே வேணாம் அந்த பாவடையே போ உள்பாவடை கட்டிட்டு வா போ அப்பதான் காவலுக்கு கூட்டி போவேன் போ மா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். என்ன யார்கிட்ட சொல்லாதீங்க. ரகசியம்? மெதுவா சொல்லு 3 டவுசர் வாங்கினேன்ல ஆமாடி ஒன்று நான் போட்டிருக்கேன் மத்தியில். இன்னும் 2 உள்ள இருக்க ஆளுக்கு ஒன்று போட்டுருவாங்க. விளக்கமாறு பிஞ்சு போயிரு மரியாதையா போய் சொல்லு முகரை மூஞ்சி பாரு பொம்பளை பழம் மரியாதை பேசுற இங்க வா உள்பாவடை. வா இப்படி வா இப்படி திரும்பு ஏய் இது என்னடி இங்கிட்டு 2 இருக்கு ஐயோ வெக்க வருது. ஐயோ வெக்க வர்ற இதுக்காக உன்னை கூட்டிய மாட்டேன் உள்பாவடை வேணும் போ போ ஒரு சொல் வாசகி உத்தம புத்தினி யாருன்னா உத்தம போடி, பத்தினி. புத்தினி. நீ என்னைக்காவது மேல தள்ளிட போற ஆளுகளை உன்னை நக்கிய போற பாத்துக்கிட்டு எல்லாரும் சேரவ சேர்ந்துருக்கோம் அதனால முதல்ல சந்தோஷத்தை கொண்டாடுவோம் ஆமா, ஆமா. அதுக்குள்ள அந்த புள்ள வந்தா கூட்டிட்டு போவோம் இல்லைன்னா இல்ல நம்மளே காவல் பாத்துக்குவோம் போயிருவோம். துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு தோழி மணமாலை காதலி பரிசு துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு பண்ண வண்ண கோலமும் வாசலி மேளம் பண்ண வண்ண கோலம் வாசலி மேளம் தாலிகட்டு மேடை தங்கமணி மேடை தாலிகட்டு மேடை தங்கமணி மேடை துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு பனிமலர்கள் வாசம் வந்தனையில் வீச பனிமலர்கள் வாசம் வந்தனையில் வீச தலைமையில்
விழிகள் தடுமாறும் வெட்கத்திலே பொழுது போய் விடிந்திடும் தோழி துள்ளி துள்ளி விளையாட துடிக்கிது மனசே பொய்யுறக்கம் கொள்ளுவேன் கையை சற்று தள்ளுவேன் பூக்கள் என்று சொல்லுவேன் ஏங்கி நிற்க செய்வேன் பொய்யுறக்கம் கொள்ளுவேன் கையை சற்று தள்ளுவேன் பூக்கள் என்று சொல்லுவேன் ஏங்கி நிற்க செய்வேன் காதல் மணவாளன் காலடியில் இருப்பான் காதல் மணவாளன் காலடியில் இருப்பார் காதல் மணவாளன் காலடியில் இருப்பான் தள்ளவில்லை தோழி உள்ளதை தடுத்தான் துள்ளி துள்ளி விளையாட துடிக்கும் மனசு தோழி மணவாளை காதலி பறிச்சு துள்ளி துள்ளி விளையாட துடிக்கும் மனசு போனா போன இடம் வந்த இடம் இந்த ஆமாமா அப்பா சொன்னாரு அவர் சொன்னாரு ஆமாமா. போயிட்டு வா நீங்க வந்திருக்கால நேரா இன்னும் வல்லமா என்ன பண்றான்னு தெரியலமா. நம்ம பறவை விரட்டுவோம் வா இங்கிட்டு சொல்லி இங்கிட்டு போய் என்ன பண்ற போடி மேல ஆமா பாஞ்சு ஐயோ என்னடி இப்படி வந்திருக்கிற மூடுடி அடி வந்து புடிடி அடி மாத்தி ஏன் தாவணி- பொம்பளை லட்சமா இருக்கு. சாந்தி அதை எடு முதல்ல எடு தாவணிய மரணினா ஏன் தாவணிய பிடிச்சி மொத்தமா இழுக்கிறாப்பா ஐயோ இப்படி இப்படி வரக்கூடாது இப்படி வரக்கூடாதுமா இப்படி மூடிக்கிறணும் திறந்துக்கிட்டு வர்றது அறிவில்லையா உனக்கு இப்படி வந்தா பாக்குறவங்க என்ன சொல் ஐயோ 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 இரு நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சிருக்க நீங்க என்ன சொன்னீங்க? உள்பாவடை கட்டிட்டு சொன்னீங்க. உள்பாவடை கட்டிட்டு அதுக்கு நீ இப்படியா? உள்பாவடை கட்டி ஐயா அறிவு இருக்க உனக்கு உள்பாவடை கட்டி அதுக்கு மேல பாவடை கட்டி அதுக்கு மேல மாற்றி மாற்றி பேசக்கூடாது. தண்ணி நானா? எண்ணி போட்டிருக்கீங்களா? ஐயோ நான் என்ன சொல்கிறேம்மா, பாவடையை பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்படி பார்த்தாலே எனக்கு பாட்டு தான் ஞாபகம் என்ன வருது. பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு? ஆத்தாடி பாவாடை காத்தாட காத்தாட என் நெஞ்சு கூத்தாட 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 குளிக்குது ரோசாநாத்து. அதான் ஊற்றிட்டாங்க விடுங்க. என்ன நாக்கு இழுக்கு? ஐயோ 5 லேடிஸில் ஒன்றை காணமே. ஐயோ ஐயோ இந்த பாட்டு இனிமே ஞாபகத்துக்கு வராது. இல்லை இல்லை டீ குடிக்க போயிருக்கா பேசாம தூக்க மாத்திரலாம் போல. இனிமே ஊர்ல பிள்ளை யாராவது முதுகு தைக்க சொன்னா கூட எனக்கு இந்த ஞாபகம் தாண்டி வரும். நீ போடி முதல்ல உள்ளே போ. உள்ளே போகணுமா? நாங்க பறவை விரட்டிக்கிறோம். விரட்டுங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? அக்கா டீ கொடுக்குறக்கா. அக்கா சாந்தாக்கா, உங்கள்கிட்ட வேற என்ன கேட்க போகிறேன்? டீ கொடுக்குறீங்க, ஒரு மேரி பிஸ்கட் பாக்கெட் இருந்தால் கொடுக்க. ஆளோலும் 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 ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம் ஆளோலும் 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 ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம் வானிலை வட்டமிட்டு வந்து சேரும் வானில் வட்டமிட்டு வந்து சேரும் வானிலை வட்டமிட்டு வந்து சேரும் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாகும் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாகும் சோ 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 அண்ணங்களா உங்களோட பெருந்தல்லையா ஆடோலம் பாடுவது கேட்கவில்லையா அடுத்தவங்க
வந்தா என்ன கூப்பிடுங்க அப்படியே சோ